Hello students, welcome to my channel and okay. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் 17க்கு வந்துட்டோம். ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் 17 வீடியோ போட்டேன் நான். ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைபர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் கவலைப்படல, பட் 50 பேர் இருந்தாலும் நான் கரெக்டாக வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். என்னோட குறிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வீடியோ. சரியா? எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வரணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மேக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. சரிங்களா? இனி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்? டியூப் வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது டாரஸ். ஸோ இந்த டியூபுக்கும் டாரஸுக்கும் சின்ன ஒரு எனக்கு அது பிடிக்கல. நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டியூபை நான் எடுத்துக்கிறேன். இதை ஆல்ரெடி சொல்லி தந்துட்டேன் நான். ஸோ இது டியூப். சரிங்களா? ஸோ டாரஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டாரஸை பாருங்க. பார்த்தீங்களா? ஸோ இப்போ எது உங்களுக்கு டியூபாக தெரியுது ஆக்சுவலி? ஸோ நார்மலாக நம்ம இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் தான் டியூப். ஆக்சுவலி இதுதான் டியூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பட் இதுக்கு டாரஸ்னு பேர் வச்சுருக்கானுங்க. எந்த இதில் வச்சானுங்கன்னு தெரில. சரி. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டாரஸ் எடுத்துக்கிறேன். ஸோ டாரஸ் ஆல்ரெடி இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். எட்ஜ்னா என்ன, சென்டர்னா என்ன, கீபோர்டு என்ட்ரி ஆல்மோஸ்ட் நான் எடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் இல்லை, கண்டிப்பாக நான் அது வந்து இந்த பாக்ஸ் போடும்போது எடுத்துட்டேன். போய் பாருங்க. ஓகே. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது டாரஸை கிளிக் பண்ணி அப்படியே இழுங்க. கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இழுங்க, வெளியில் இழுங்க. சரிங்களா? அதாவது ரைட் சைடும் கொண்டு போகலாம், லெஃப்ட் சைடும் கொண்டு போகலாம். எப்போவுமே நீங்கள் வந்து டிசைன் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வியூ போர்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு படிக்கணும் நீங்கள். இதெல்லாம் அப்புறம். நீங்கள் பெரிய பெரிய ஹை குவாலிட்டி ரெண்டர் எடுங்க, அனிமேஷன் எடுங்க, அதெல்லாம் அப்புறம் வேற வேற. ஃபர்ஸ்ட் இந்த வியூ போர்ட்டை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. எந்த இடத்துல எப்படி பண்ணணுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். சரியா? ஸோ எப்போவுமே நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிகினராக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பாருங்க, இந்த மாதிரி எடுப்பானுங்க. லாஸ்ட்டில் வச்சுட்டு எவ்வளோ சொன்னாலும் புரியாதவங்களுக்கு இப்படி வைப்பாங்க. வச்சுக்கிட்டு இங்கேருந்து இங்கே பாருங்க, இப்படி 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 பண்ணுறது. அப்படி பண்ணவே கூடாது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் செட்டு நேற்றே தான் இதை எடுத்தேன். பார்ட் 17ல் இருக்குது, போய் பாருங்க. ஸோ அழகாக சூப்பராக பண்ணுங்க. இந்த மாதிரி பெருசாக போடுங்க. சரியா? பெருசாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து அது முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியும். பார்த்தீங்களா? ஆப்ஜெக்ட் முன்னாடி இருக்கணும் உங்களுக்கு. எனி டைம் வந்து அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் செட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் ஆல்ட்டு ஸ்க்ரோல் பட்டன். ஓகேவா? தென் வந்து ஸ்க்ரோல் இன் அப்பு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முன்னாடி வச்சு எப்போவுமே பண்ணி படிங்க. இதை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். நீங்கள் இதை படிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். சரிங்களா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், டாரஸ் எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணுறீங்க, மவுஸை பிடிச்சி ட்ராக் பண்ணி எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ மவுஸை விட்டுக்கிட்டு உள்ளாடி கொண்டு போங்க. சரியா? அவ்வளோதான். ஆல்ரெடி நான் சொன்னது தான். F4 ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா இது முன்னாடி இருக்குதா? என்னோட ஸ்க்ரீன் இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இதான் என்னோட ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. என்னோட கேன்வாஸ் வியூபோர்ட்டுங்கிறது இவ்வளோ தான். அதில் முன்னாடி இருக்கணும். எப்போவுமே நம்ம ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் சரி முன்னாடி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் இந்த மாதிரி பண்ணுறது அப்படிலாம் இருக்கவே கூடாது. ஒரு நீட்னஸ் வேணும். சரி, நீட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் மேக்ஸோட ஃபைல் எல்லாமே நீட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். இந்த குரூப்பு லேயர் அதெல்லாம் எடுக்கும்போது நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சொல்லித்தரேன். சரியா? நீட்டாக வச்சுக்கோங்க உங்கள் ஃபைலை. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஜஸ்ட்டு எப்போதும் சொன்ன மாதிரி தான் மோடிஃபைல போய்க்கோங்க. ரேடியஸ் 1 ஆல்ரெடி நம்ம டியூப்லேயே பார்த்தோம் அதான். ஸோ ரேடியஸ் 1ங்கிறது வெளியில், ரேடியஸ் 2ங்கிறது உள்ளாடி. இப்போ நான் வந்து ஒரு 25 கொடுக்கட்டுமா? பார்த்தீங்களா? ஒரு 10 கொடுக்கட்டுமா? பார்த்தீங்களா? அட் த சேம் டைம் நான் ஒரு 15 கொடுத்துக்கிறேன். சரியா? கொடுத்துக்கிட்டு ரொட்டேஷன். ஸோ ரொட்டேட் பண்ணும்போதுங்க பார்த்தீங்களா, ரொட்டேட் ஆகுது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம். பட் ட்விஸ்ட்டை லைட்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது ட்விஸ்ட் ஆகும். ஓகேவா? இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இது நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். அடுத்த செக்மெண்ட் இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ செக்மெண்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து அது ஸ்மூத் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ F4 ஆஃப் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஸ்மூத் அதிகமாக வந்துருச்சா? திரும்ப F4 ஆன் பண்ணுறேன். சைடு இதான் இம்பார்ட்டன்ட். இதுக்கு இந்த சைடை இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்க நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். பார்த்தீங்களா? ஸோ வேணும்னா ஒரு கலராக மாற்றிடுவோமா? ஒரு சின்ன ஒரு கலராக மாற்றிக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது ஸ்மூத்து. ஸ்மூத்து நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல் அப்படிங்கிறதுல இருக்குது. எனக்கு சைடு மட்டும் வேணும் அப்படின்னா சைடு மட்டும்
இது பண்ணிக்கலாம். ஸ்மூத்தே வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க கூட நீங்க வந்து நன் கொடுத்துக்கலாம். இல்ல ஒன்லி ஃபார் செக்மெண்ட்டுக்குன்னா கூட நீங்க வந்து செக்மெண்ட்டை மட்டும் இது பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் ஆன் இது ஆல்ரெடி சொன்னது தான். ஸ்லைஸ் ஃப்ரம் ஸ்லைஸ் டு. ஸோ இது வந்து உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஒர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணோம். ஓகேவா? நல்லா இருக்கும் ஸ்லைஸ் எல்லாம். ஸோ ஒரு வாட்டி போட்டு பாருங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரமிடு. ஸோ இந்த பிரமிட்னு சொன்னாலே தெரிஞ்ச விஷயம் தான். பிரமிட் ஷேப்பில் தான் இருக்கும். இதில் பாருங்க, நம்ம பாக்ஸில் பார்த்தோம் கியூபு பாக்ஸு, கோனில் பார்த்தோம் எட்ஜு சென்டரு, இதுலேயும் எட்ஜு சென்டர் தான், இதுலேயும் டயாமீட்டர் சென்டர் தான். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. இதுலேயும் வந்து எட்ஜு சென்டரு, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜு சென்டரு, இதுலேயும் எட்ஜு சென்டரு. இதில் பிரமிடு பேஸ் அண்ட் அபெக்ஸ் சென்டர்னு இருக்கு. ஸோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, அதே தான். சரியா? பேஸ் அண்ட் அபெக்ஸில் வச்சிங்கன்னா கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னு வைங்க, அதுவும் எட்ஜ் பாயிண்டாக தான் வரும். மேலே கிளிக் பண்ணி வச்சிடலாம். அட் த சேம் டைம் சென்டரில் வைக்கும்போது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா, இந்த சென்டரில் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவலான ஒரு ஷேப்பு கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா, சென்டர் அப்படி தான் இருக்கும் இதில். சரியா? இதில் பாருங்க, இப்படி நிற்கும் போது ரெக்டாங்கிளில் வருது, கொஞ்சம் இங்கே கொண்டு போனால் ஸ்கொயர் டைப்பில் வருது, விட்டு மேலே தூக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பிரமிடுங்கிற ஒரு ப்ராப்பரான ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு விசிபிளாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதோட பேராமீட்டர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ விட்த் அப்படிங்கிறத நான் ஒரு 45 ஆகும், டெப்த் அப்படிங்கிறத ஒரு 45 ஆகும், ஸோ ஸ்கொயர் ஆகிடுச்சா, ஹைட் அப்படிங்கிறத இன்னொரு 45 வச்சோம்னா ப்ராப்பரான ஒரு பிரமிட் எனக்கு கிடச்சிடுச்சு. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பாக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாக்ஸ் இது போதும்னு நினைக்காம அந்த டைமென்ஷனை ரவுண்ட் ஆஃப் பண்ண கற்றுக்கணும். இது செகண்ட் மெத்தட். சரியா? ஸோ ஒரு வேல்யூ, ஒரு டைமென்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் ப்ராப்பரான ஒரு வேல்யூவை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சரியா? அது 45 இருக்கலாம். இப்போ வந்து ஒரு வேல்யூ இதில் கிடச்சிருக்குன்னு வைங்க, இந்த பார்த்தீங்களா, இதில் வந்து 10.40 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 10 கொடுத்துடலாம். இதில் விட்த் வந்து 20.45 4 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது வந்து 20 கொடுத்துடலாம். ஹைட்டு 18 இருக்கு, இதை 20 மாற்றிடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கியூரியேஷனை கொடுக்கும். ஓகேவா? கியூரியாசிட்டி. ஓகேங்களா? ஃபைன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ விட்த் செக்மெண்ட் இது ஆல்ரெடி சொன்னதுதான், இருந்தாலும் ஒரு வாட்டி கூட எடுக்கிறேன். ஓகேவா? விட்த் செக்மெண்ட் பார்த்தீங்களா, இதான் வந்து விட்த்து. இது வந்து டெப்த்துங்கிறது அங்கே, ஹைட்டுங்கிறது மேலே. புரிஞ்சா? செக்மெண்டோட அட்வான்டேஜ் நிறையவே இருக்குது. ஃபியூச்சர் கிளாஸில் நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ இனி அடுத்த வீடியோவில் இந்த 3 நான் கவர் பண்ணுவேன். ஸோ அப்படி கவர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட டீச்சிங் வந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?